ஹாய், ஐம் அட்வொகேட் சாருமதி பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து மேரேஜை பற்றியான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். மேரேஜுக்கு வந்து இப்போ முக்கியமானது என்னென்ன பார்க்குறாங்கன்னா, ஏஜ் அண்டு ஜாதகம் ஆரோஸ்கோப் பார்க்குறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்தியன் மேரேஜில் நம்ம வந்து ஏஜும் ஆரோஸ்கோப்பும் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். அதே வந்து தப்பாக இருந்துச்சுன்னா என்ன நடக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெலுங்கானா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்துச்சு. அப்போ வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை வீடு பார்த்துருக்காங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 1981 கொடுத்துருக்காங்க. 1981 வச்சு அவங்க வந்து அவங்களோட ஏஜும் ஆரோஸ்கோப்பும் 2 ஜாதகமும் பார்த்துருக்காங்க. பார்த்ததில் என்ன ஆச்சுன்னா, அதில் ஒரு ஜாதகம் இப்போ வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் அந்த பொண்ணு வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் தெரியுது அவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1974 தெரியுது. அப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு இஷ்யூஸ் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி போய் சொல்லி ஃபேக்காக ஒரு இது பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இஷ்யூ ஆரம்பிக்குது. நீங்கள் ஃப்ராட் அப்யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்து மேரேஜ் ஆக்டில் ஆரோஸ்கோப்பும் ஏஜும் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். நம்ம தெலுங்கானா ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து மேரேஜ் ஆக்ட் படி அதோட பேஸே வந்து ஏஜும் ஆரோஸ்கோப்னா நம்மளோட ஜாதகம், அதுதான் முக்கியமானதே. அந்த முக்கியமான விஷயத்திலே அவங்க போய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால் இது ஃப்ராட் இதில் வரும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களோட மேரேஜில் வந்து நிறைய டிஸ்பியூட் வந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. மோர் லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.